ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2010 ஒரு டார்க் காமெடி கிரைம் படமாக வெளியான ஹென்ரிஸ் கிரைம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கியானு ரீவ்ஸ், வெரா ஃபர்மிகா, ஜேம்ஸ் கேன் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை மால்கம் வென்வில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். செய்யாத ஒரு வங்கி கொள்ளை குற்றத்துக்காக சிறை தண்டனை அனுபவிக்கிற படத்துடைய கதாநாயகன் ஹென்றி தண்டனை காலம் முடிஞ்சு சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஏன் நம்ம நிஜமாலுமே அந்த பேங்கை கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு ஃபேக்டருமே இந்த படத்தில் வர காட்சிகளை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காவே இருந்துச்சு. ஹென்றி அப்படிங்கிற கேரக்டரோட அந்த இன்னசென்ஸை ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் டார்க் காமெடி படம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்க கவனமா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எங்கேஜிங்கா உங்களுக்கு இருக்கும். கிளைமேக்ஸ்ல வர அந்த டனல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். படத்துடைய லீட் பேரோட அந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதான் உண்மை. லீட் பேரோட அந்த காம்போ சீக்வன்ஸும் தியேட்டர்ல இருக்கிற அந்த டிராமா சம்பந்தப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. இந்த படத்துல லாஜிக்கல் லூப்போல்ஸ் அதிகமாவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பேங்க் மேனேஜர் கிட்ட வால்ட் எவ்வளவு வருஷமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் ஜஸ்ட் லைக் தட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேஸ்ட் மூவியை எதிர்பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஏமாற்றத்தை தரும். இந்த படம் முழுக்கவே எடுத்துட்டீங்கன்னா ஹேஸ்ட்க்கு பிளான் பண்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் எதுவுமே இருக்காது. அதுக்கு மாறா அன்இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாட்டிக் சீக்வன்ஸ் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போற வரைக்குமே ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லேக் ஆகுதான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜான பிளாக் காமெடி கிரைம் படமாக வந்திருக்கு. இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹென்ரிஸ் கிரைம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.